எல்லா கட்சியிலயும் அடுத்து இவர்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். ஆனா எங்க கட்சியில நாங்க இப்ப வரைக்கும் அது யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் நாங்க 4வது இடத்துல இருக்கோம். அப்படின்னா எங்க கட்சி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சூசகமா பேசியிருக்காரு. பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்டதான் செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சார் இந்த சி ஓட்டர்ஸோட கருத்து கணிப்புல உங்களுக்கு 4வது இடம் தான் கிடைச்சிருக்காமே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல, இதை பற்றி நாங்கள் பெருமை தான் படுறோம். ஏன் அப்படின்னா டிஎம்கேவோட முதல்வர் வேட்பாளர் யாருங்க, ஸ்டாலின் ஐயா அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்ல, அடுத்தபடியாக டிவிகேவோட வேட்பாளர் யாரு, நம்ம விஜய் ஐயா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, அதே மாதிரி தாங்க ஏடிஎம்கேலையும் வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி அவங்கவுங்க கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர்லாம் சொல்லி இருந்து கூட எங்கள் கட்சியில் நாங்கள் இன்னும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதும் சொல்லலை. அப்படி இருந்தால் எங்களுக்கு 4th பிளேஸ் கிடைச்சிருக்குன்னா அது இப்போ எவ்வளோ பெரிய பெருமையாக சொல்கிறக்கூடிய விஷயம். ஆக மொத்தம் நாங்கள் யார் அப்படிங்கிறத வரக்கூடிய எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணோம், இப்போ கிடையாது அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள். நான் ஒரு சின்ன மனிதனா, நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அண்ணே நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணே அண்ணே நீங்க ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணே பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல. மற்ற கட்சியில சொல்லிட்டாங்களா? முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க. பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா? அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 10% அவங்க வர்றாங்க எதுவுமே சொல்லாமைனா பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேரே சொல்லல. இது மக்கள் அவங்களாம் முடிவு பண்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரதமா இருக்குது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்து. சார் 4th பிளேஸை இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, ஆனால் அங்கே என்னடானா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேகாவோட கூட்டத்தில் சொன்னாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டானா, இதை பற்றி நான் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் நான் சீமானண்ணன் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவரோட கொள்கை வேற, அதே மாதிரி எங்களோட கொள்கை வேற. ஆனால் இவங்க 2 பேரோட கொள்கை ஒன்று தான். யாரு? டிஎம்கேவும் டிவிகேவும் 2 பேரோட கொள்கை ஒன்று தான். அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. சரி, எது இருந்தாலும் அந்த டிவிகேவா இல்லை டிஎம்கேவா அப்படிங்கிறதுல 2026 நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. அண்ணன் சீமான் அவர்கள் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவருடைய கொள்கை வேறு, அவர் எதிர்க்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை நானே பாராட்டிக்கிறேன். எங்க கட்சியாக இருந்தாலும் நாங்களாம் சேர்ந்து பாராட்டிக்கிறோம். ஏன்னா எங்க கொள்கை வேறு, நாங்க எதிர்க்கிறோம். மிச்ச கட்சிகளாம் ஒரே கொள்கை தானே. நீங்க கேட்டீங்க அண்ணன் டிவிக்கு அவங்களாம் ஒரே கொள்கை தானே. ஆனா புதுசா என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்கறேன். அதனாலதான் நாங்க தைரியமா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் 6 அடிக்கிறீங்க, ஆனா இன்னொரு இடத்துல பார்த்தா கிளீன் போல்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க போலியே சார். அதான் ஏடிஎம்கேல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரையே நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க எங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை 1000 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சியில யார் இருந்தா எங்களுக்கு என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க. நாங்க எங்க வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அண்ணாமலை அவர்கள். எங்களுக்கு என்ன தலைவா? எங்களுக்கு இந்தியாவில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? தமிழ்நாட்டில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? நீங்க பாருங்க அண்ணன் இங்க பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய கட்சி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க. தொண்டர்கள் வர்றாங்க, பொதுச் செயலராக ஏத்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்கள் தலையொண்ணுங்கன்னா அது எங்க வேலையே கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயாவை போய் பார்க்கறாங்க, பேசிட்டு வர்றாங்க. நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க பூந்து அதே வேலை கிடையாது. அண்ணே 2021 இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன், மேல இருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் growth தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும்.